இப்போ என்னோட பசங்க 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க பெரியவர் வந்து 14 வயசு ஆகுது, சின்னவர் 11 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம பயிற்சியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். பட் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் ஆனால் என்னென்னா, நம்ம கொஞ்சம் அவனுங்களை பயிற்சியை கொடுத்து அவனுங்களை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசைங்க சாமி. அது எப்போ ஆரம்பிக்கலாங்க சாமி? அதுக்கு எதுவும் அவங்க அதாவது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்களுக்கு புரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம சொன்னால் அப்பா இப்படி உட்காருப்பா அப்படின்னா உட்காரணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருந்தால் போதும். வயசுகளில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்கள நம்ம வற்புறுத்தி கொடுக்கலாமான்னா முதல் பாடம் வரைக்கும் நம்ம வற்புறுத்தி கூட கொடுக்கலாம். நான் பண்ணுற மாதிரி நீ 1 மணி நேரம் உட்காரலாம் அவங்கள தொலைவுலாம் கொடுக்கக்கூடாது. சரி சரி. பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம். அதில் அவன் புத்தி கட்டுற வரைக்கும் பண்ணட்டும். 10 நிமிஷம் வேற உட்காந்துக்கா. ஆனால் அவனுக்கு புத்தியில் வரைக்கும் சரி முடிஞ்சப்போ உட்காருவான். ஒரு 10 நிமிஷம் உட்காரும், ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். உட்காரடா, எந்த தப்புமே இல்லை. நம்மள மாதிரி அவனை போய் உட்காரடா பாடம் பண்ணால் அவன் பாரதி விட்டுருவான், நம்மளே வேறு மாதிரி பார்ப்பான். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. பண்ணிட்டியா இப்போ எப்படி பண்ண உனக்கு தெரிஞ்சிச்சா, உனக்கு நேரம் கிடைக்குமே நீ இப்போ உட்காருப்பா, எந்த குறையுமே இல்லை, நீ பண்ணும்போது பண்ணு. ஆனால் அவனுக்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது அதை அவன் பிடிச்சி அவன் சீராக பண்ணிப்பான். அப்போது பெற்றவங்களோட கடமை படைச்சவன் என்ன பண்ணிக்கிறான், ஊதுற சங்க ஊதினேங்கிற மாதிரி பெற்றவங்களாம் ஊதுற சங்க பிள்ளைங்கிட்ட ஊதினே இருக்க வேண்டியது தான். கேட்குற புள்ள கேட்கும், கேட்காத புள்ள பட்டு உதப்பட்டு அப்புறமா அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னார் நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அன்றைக்காவது உதவும் அது. அதனால் அந்த இளம்பிராயத்தில் விதைக்கணும். முளைக்குதா இல்லையான்றது அந்த மண்ணு காட்டி கொடுத்துரும். சரிங்க சார். ஸோ வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், எந்த தவறும் இல்லை சார். சரிங்க சார். அப்போ ஏஜ்னா என்ன ஏஜ் சொல்லலாங்க சார்? ஒரு 15 10 வயசு மேலேனா தான் நம்ம சொன்னால் புரிஞ்சால் போதும். சரி. ஒருத்தர் கூட அந்த 2வது நான் படிக்கிறான். ஆனால் உக்காடுறான். அவன்கிட்ட முன்னாடி போய் பண்ணால் இதை பண்ணுறான், இது தெரியுதா? தெரியுது அப்படின்றான். கடைசியில் பாடம் வாங்கி போய்க்கிறான். அவன் 2வது 3வது தான் படிக்கிறாங்க. 2 பசங்க கோயம்புத்தூர்லேருந்து. அவங்க அப்பா பாடம் வாங்கியிருக்காரு, அம்மாவும் பாடம் வாங்கிறாங்க. இப்போ 2 குழந்தைங்களும் பாடம் வாங்கிடுது. அதான் சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணுற மாதிரி அவனை கூட்டு தொலை கொடுத்துருக்காதீங்க. அவன் பண்ணும்போது பண்ணிட்டோம், பண்ணும்போது பண்ணிட்டோம், எந்த தொல்லையும் வேணாம். ஆனால் பண்ணுறானுங்க பாடம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ண, அதுவே இப்போ சிறப்பு தான். ஈஸியாக முளைச்சி வந்துடும் மேலே. அந்த மாதிரி இதனால் புரிஞ்சால் போதும். வயசு இதை பொறுத்தவரைக்கும் தர. இப்போ கூட நம்மளை கேட்பாங்க, சாமி ஐயா சொன்னார் காலி செடியை கொண்டு இங்கே வந்துடாதீங்கடா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, நான் இவ்வளோ காலம் ஏதோ வாழ்க்கையில் ஓடிட்டேன், இப்போது நான் அதை பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். உழைக்கிறது மட்டும்தான் என் வேலை. ஒன்றுமே பண்ணாமல் சாக தானே போகிறோம். எதையாவது பண்ணிட்டு போராடி சாகலாமே. மரணன்றது நிச்சயம், பிறந்துட்டோம், போகணுன்றது நிச்சயம். இதுதான் ஒவ்வொரு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விதி. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தில் உருவான எல்லா பொருளும் ஒரு நாள் முடிஞ்சிடும். நாம் என்ன பண்ணுறோம், விதி வழியிலேயே போயிடுறோன்னா அப்படி இல்லை, விதிக்கிட்ட போராடுறோம். மரணன்றது எனக்கு வரக்கூடாதுன்னு போராடாவே நான் விதியை நீ தான் போராடினேன். பிறந்த உயிரெல்லாம் போனோம். ஆனால் என்னோடய போராட்டம் எப்படி இருக்குதுன்னா, நான் மரணம் இல்லாத பேரணிந்த நிலையை அடையணும். அப்படின்னா நான் எது கூட போராடுறேன், விதி கூட போராடுறேன். அப்போ நாம் ஒருத்தர் தான் மதியை கொண்டு விதி கூட போராடின்னு இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ பேர் கரையேறி போகிறது தெரியாது. சரிங்களா? அதனால் கவனம். சொல்லுங்க. இப்போ மனைவியை பற்றி ஒரு கேள்வி. அவங்கள்ட்டையும் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் சாமி. பட் அவங்களுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது வந்து அவங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் தான் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 கேள்வி இருக்குது ஆக்சுவலாக. அதில் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் கொண்டு வரலாமா இதில், அது ஒரு கேள்வி. 2வது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து மாடியில் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க கீழே வந்து டிவியில் ஏதோ ஒரு மூவி, ஏதாவது வித்தியாசமான மூவி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதை கண்டுக்கிறது இல்லை. ஸோ பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து நான் சுத்த சைவமாக மாறிட்டேன். நான் ரொம்ப வருஷமாக சைவம் தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ அதுவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரம் தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு ஓகே, கொண்டாடி யார் பெற்ற பிள்ளையோ நம்ம தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இங்கே வந்துக்கிறாங்க. அவங்க வளர்ந்த விதம் வேறு, வாழ்ந்த விதம் வேறு. அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அவங்க உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மக்கிட்ட
ஏதோ சரி என்ன பண்ணுறது தாலி கட்டிட்டான் அப்படின்னு வாழ்ந்துக்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே அவங்கள வளைக்க முடியாது. வளைச்சாலும் புரியுமான்னு டவுட்டு தான். ஒரு அப்பா என்ன பண்ணாராம், ஒரு அப்பா ஒரு புள்ள, அப்பாவுக்கு ஒரு ஆசை, நம்மளோட பையன் எப்போவுமே தைரியமாக இருக்கணும். அந்த தைரியம் தான் அவனை காப்பாற்றும். காசு பணம் இருக்கிற வரைக்கும் காப்பாற்றும், ஒரு நாள் காணாம போச்சுன்னா காப்பாற்றாது. அப்போ எப்போவுமே ஒருத்தரை காப்பாற்றணும்னா தைரியம் தானே காப்பாற்றும். அப்போ என்ன பண்ணாரோ, அந்த பையன் குழந்தையா இருக்கும்போது தைரியமான விஷயங்களையும் சொல்லி 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 வளர்ப்பாரான். அந்த பையனும் அப்பா வந்து சொல்கிற விஷயம் தான் கரெக்டு, எப்போவுமே நான் தைரியமாக இருக்கணும்னு அந்த பையனும் அப்படியே வளர்ந்துனே வரான். சொல்லிக்கினே வந்துட்டாரு. பையனும் வளர்ந்துனே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டான். இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நாம் சொல்லிக்கினே தான் வரோம், பையனும் தட்டாமல் கேட்டுக்கினே தான் இருக்கிறான். ஆனால் இவன் அதுக்கான தகுதி, இவனுக்கு அது புரிஞ்சுதா, இவன் அந்த தைரியமாக நிற்கிறானா பார்க்கணுமே அப்படின்னு என்ன பண்ணுறாரான், பையனை கூப்பிட்டு சொல்கிறாரான், இல்லை தம்பி, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்குற, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். சப்போஸ் நான் இல்லாத டைமில் என்ன அவன் எனக்கு தெரியல, அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ நான் உற்பத்தி பண்ண போகிறேன். உன்னை கூட்டும் போய் பக்கத்தில் இருக்கிற காட்டில் எதுவும் விட போகிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ மட்டுமே தனியாக இருக்கணும். உன் கூட நான் உன்னை விட்டுட்டு உன் கண்ணை கட்டிட்டு நான் வந்துடுவேன். உன் கூட நான் இருக்க மாட்டேன். நீ மட்டும் தைரியமாக இருக்கணும், உன்னால் முடியுமாடா தம்பின்றார். அவங்க அப்பா ஏற்கனவே நிறைய வேறு விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறார். அதனால போகிறான். சரிப்பா, அதனால என்னப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் நிறைய விஷயம் கேட்டுக்கிறேன். காடுனா காடு, நீங்கள் சொல்லாதா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னா. சரி, பையன் கரெக்டாக தான் இருக்கிறான். அப்போ அவன் நம்பி எடுத்து போய் காட்டில் எதுவுமே நிற்க வச்சிட்டாரு. சரி தம்பி, இப்போ கண்ணை கட்ட போகிறேன்டா, நல்லா யோசனை பண்ணிக்கோ, என் கூட வரையா இல்லை தைரியமாக இருக்கா, அதெல்லாம் பயப்படாதப்பா, என்னை பற்றி கவலையே படாத, நீ கிளம்பு, என் கண்ணை கட்டிட்டு. கண்ணை கட்டி அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும், இந்த கட்டை நீ உட்கார்ந்து ஒன்று அவுக்க இருக்க, நான் வந்து காலையில் அவுப்பேன், அது வரைக்கும் நீ அந்த கட்டை அவுக்காமல் அப்படியே இருக்கணும். சரிப்பா ஆகிட்டோம். அப்பா என்ன பண்ணாரு, கண்ணை கட்டிட்டு போயிட்டாரு. பையன் எவ்வளோ நேரம் இருப்பான். அப்போ தான் காடு இருட்டாக மாறுது. இருட்டாக மாறினா என்ன ஆகும், நாய் கத்தும், நரி கத்தும். அது வரைக்கும் இல்லாத பயம், அவன் கேள்விப்படாத பயம் எல்லாம் இப்போ அந்த காட்டில் வருது. இப்போ அவங்க அப்பா சொன்ன எந்த கதையும் அவனுக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா அந்த காடு அவனை பயமுறுத்துது. ஒரு ஒரு பொழுதும் ஒரு ஒரு நொடியும் அவனுக்கு இது எப்போ போவோன்ற மாதிரி இருக்குது. இப்படியே போது போராட்டமாக. இந்த பையன் ஊரில் சொன்ன கதை மாதிரி இங்கே இல்லையே, என்னை கொண்டு வந்து இங்கே காட்டில் விட்டு இவப்பாட்டு எங்கேயோ போயிட்டானே, அப்படியே மனசுக்குள்ளேயே போராடிக்கினே போது விடிஞ்சு வரான். போது விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வராரு. அவங்க அப்பா வந்து கட்ட ஆகுறாரு. என்னடா தம்பி, நல்லா இருந்தியா, அதை ஏன்பா கேட்குற, பக்கத்தில் நாய் கத்திச்சு, நரி கத்திச்சு, எல்லாம் விட்டு போயிட்டிய, நான் எவ்வளோ பாடுபட்டது தெரியுமா. ஆமாண்டா, நாய் கத்துதான் எனக்கு தெரியும், நரி கத்துதான் எனக்கு தெரியும். உனக்கு துன்பம் கொடுக்க வந்த எல்லா பொருளும் நான் பக்கத்தில் நின்று தாண்டா போனேன். உன்னை கண்ணை கட்டினேன் தவிர உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகலடா. உன் கூடவே தான் இருந்தேன். ஆனால் உன் கண்ணை கட்டினாலும் உன் கூட இருக்கிறது எனக்கு தெரியலடா. நீ பயத்திலேயே செத்த. நான் மட்டும் இல்லடா, என்னை படைச்ச இறைவனும் அப்படி தான் இருக்கிறான். என் கண்ணு மறைக்கிறதுனால அவன் என் கூடவே இருக்கிறது வழி நடந்தது அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரியல. ஒவ்வொருவரும் பயந்து 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 வந்து பார்க்குறாங்க. அந்த அப்பனும் இறைவனும் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க. கொடுத்து கொடுத்து சோதிக்கிறாங்க. அந்த சோதிக்கும் போது நாம் ஆடாம அசையாம நின்னா அவனை போய் திட்டாமடே பாரு என்னடா அந்த பாடாப்படுத்துறேன்னு திட்டாமல் நாம் உறுதியாக இருந்தால் கண்ணை மறைச்சவனே கண்ணையும் திறந்து உலகத்தை காட்டி கொடுப்பான். காணாதவன் காண முடியும், கேளாதையும் கேள முடியும். யாரையும் பண்ணார். அப்போது இதே மாதிரி தான் அந்த அப்பனும் இங்கே இருக்கிற வீட்டுக்காரன் ஒரே இதுதான். சொல்ல வேண்டியது சொல்லணும். அவங்க பிடிச்சிக்கினாங்கன்னா அவங்க சாமர்த்தியம். ஒரு சுவை, இதெல்லாம் ஒரு சுவை. உணராத வரைக்கும் ஐயோ அதெல்லாம் நமக்கு தெரியுமோ தெரியாத, நம்மளால முடியுமோ முடியாதுன்னு இருக்கும். ஆனால் அந்த சுவையை அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதில் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்களாவே உணர ஆரம்பிச்சுறாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுருங்க. சூனியம் வைக்கிற முடிவு பண்ணிட்டீங்க, வச்சிருங்க. பழிக்குதா பழிக்கலான்றது அப்புறம் பார்த்துப்போம். ஆமாம், நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குல்ல. அதுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சாமி. சரிங்களா? சரிங்க சாமி. இப்போ ஆக்சுவலாக பயிற்சியை பற்றி ஒரு கேள்விங்க சாமி. இப்போ பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவை நல்லா சாத்திட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவுல வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. கேட்ட உடனே நம்மளை போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது.
அதே மாதிரி தலையில் யாரோ கை வைக்கிற மாதிரியான ஃபீல் ஒன்று கிடைக்கிது. இது நான் நிறைய தடவை வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உணர்ந்திருக்கேன் சாமி. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இது என்ன எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாடம் ஒழுங்காக சிறப்பாக பண்ணால் குருநாதர் கோழி வாகத்தில் இருக்க மாட்டார். நாம் எத்தனை 1000 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் குருநாதர் அங்கே பாடத்தில் அங்கே இருப்பார். இதுதான் இதை நாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ஆனால் அனுபவத்தில் இதை நிறைய பேர் உணர்றாங்க. அதை தான் சொல்கிறது, பாடம் ஒரு நாளும் இறைவன்கிட்டையோ நம்மளையோ காட்டியே கொடுக்காது. குருநாதரால் மட்டும்தான் அந்த நிலையை, அந்த அனுபவத்தை உணர வைக்க முடியும். அவர் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் வந்து நம்மளை வழிகாட்டினே இருப்பார். நான் உங்க கூட இருக்கிறன்றதை உணர வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள். ஆக ஐயா நம்ம கூட தான் இருக்கிறாருன்றது உறுதியாக இருக்குது. சரிங்களா? தைரியமாக பண்ணுங்க. அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. சரிங்களா? நல்லது. நன்றி. நல்லது.